பாக்கியா சுதாகர்ட்ட 60 லட்ச ரூபா பணம் வந்து வாங்கிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ 60 லட்ச ரூபா பணம் வந்து செக்கா கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது என்ன என்கிட்ட பணம் வாங்கிடுங்கிற மெதப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்போ பாக்கியா வந்து சொல்றாங்க, என் பக்கம் எப்பயுமே உண்மை இருக்கு, அதனால தான் நான் ஜெயிக்கிறேன். நீங்க ஏமாத்தி வாங்கணும்னு நினைச்சீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை, இது என்னோட உழைப்பு, அதனால தான் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து சரி போ நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிறாரு சுதாகர். அப்போ வந்து பாக்கியா வந்து நேரா பேங்க் போய் செக்கை கலெக்ஷன் போட்டு கேஷை வாங்கிட்டு வர்றாங்க. அந்த சுதாகர் வந்து அவருடைய ஆட்களை வச்சு பாக்கியா கிட்ட இருந்த பணத்தை பறிச்சிடறாங்க. அப்போ வந்து பாக்கியா வந்து நினைச்சு பாக்குறாங்க, இந்த சுதாகர் எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு தெரியுது. இப்பவும் கோவமா வீட்டுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவர் ஆள்களை வச்சு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கோபி ஈஸ்வரி எல்லாம் வந்து திட்டுறாங்க. அவர் வந்து சொன்னபடி நடந்துக்கிட்டாரு, உனக்கு பணம் கொடுத்துட்டாரு, நீ வந்து எங்கேயோ தொலைச்சிட்டு மறுபடியும் நீ சம்பந்தி மேலேயே குறை சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பாக்கியா, நீ இனியா வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈஸ்வரி. அது கோபியும் சொல்றாரு, நீ வந்து செஞ்ச தப்ப வந்து அவர் மேல எப்பவுமே போட்டுட்டு இருக்காது, நீ தான் சொன்ன அவர் பணம் கொடுக்காம உன்ட்ட வாங்கிட்டாருன்ட்டு, ஆனா இப்ப பணமும் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நீ தொலைச்சு வந்து அவரை சொல்றாருன்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க நான் வந்து அவர் தான் பணத்தை என்கிட்ட இருந்து அடிச்சாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாரும் நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி கோவமா சொல்றாங்க.